Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TNUs, RBT, PSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். So, first news, சுனாமி பேரழிவு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்கணும்னா, சுனாமி எந்த வருஷம் வந்துச்சு 2004. ஸோ இப்போ வந்து எந்த வருஷத்தில் இருக்கோ 2023. ஸோ 19 years கம்ப்ளீட் ஆனது தான். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூஸில் வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். ஸோ யாரோட பர்த்டேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட் கவர்னன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாஜ்பாய் அவர்களோட பர்த்டே தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அது போக இங்கே வந்து ஒருத்தரை பற்றி பேசியிருக்காங்க பாருங்க, மாளவியா அவர்களோட பிறந்த தினம் அப்படின்னும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாளவியா யாரு அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்டரியில் பார்த்துருப்போம் இல்லையா, மதன் மோகன் மாளவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சனோட பர்த்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா December 25 அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அது போக இந்த இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ மதன் மோகன் மாளவியா பற்றி நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இவரை பற்றி சொல்லணும்னாலே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஒன்று தான், ஃபவுண்டர் ஆஃப் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மதன் மோகன் மாளவியா தான். சரிங்களா? அவங்க கூட வந்து அன்னி பெசன்ட்டும் இருப்பாங்க. ஆனால் ஃபவுண்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மதன் மோகன் மாளவியாவை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை பற்றினது. அதே போல் மதன் மோகன் மாளவியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வீக்லி, சரிங்களா, வார இதழான ஹிந்தி, ஓகேவா, ஹிந்தி மொழியில் வர்ற ஒரு எடிட்டோரியல்லையும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எடிட்டோரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அபுதயா. சரிங்களா? அபுதயா 1907 வந்து அந்த வீக்லி பேப்பருக்கு வந்து வீக்லி பேப்பர் இவரால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, அபுதயா. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேரில் ஒரு 11 வால்யூம்ஸ் இருக்கிற புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் என்ன புக்கு ரிலீஸ் பண்ணார் அப்படின்றது தான் கொடுக்கல, வெறும் 11 வால்யூம்ஸ் 4000 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட நிறுவனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதன் மோகன் மாளவியான்னு சொல்லிட்டோம். ஸோ இது அவரோட 162வது பிறந்த நாள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் மீதி நம்ம சொன்னது அபுதயா அப்படின்றது ஞாபகம் வரணும். அபுதயா அப்படின்ற இந்த ஹிந்தி எடிட்டோரியல் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள் வந்து ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா MMM, அதாவது மதன் மோகன் மாளவியா. இது மூணுமே ஒரே பேர் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஐபிசி, சிஆர்பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆர்டர் வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐபிசி, அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் தான் வந்து சிஆர்பிசி ஆக்ட் வந்து வரும். ஸோ இதை வந்து ஆர்டர் வைஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 முக்கியமான ஆக்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பிரசிடென்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பேர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு எதோட பேர். ஸோ ஐபிசிக்கு என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து சிஆர்பிசிக்கு என்ன ஆக்ட், என்ன நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல துபாயுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகம் முதல் முறையாக ரூபாய் மூலம் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. எதில் பண்ணியிருக்காங்கன்னா ரூபாயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ துபாய் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா COP28, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிற உறுப்பினர்களின் மாநாடு வந்து நடந்துச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்காக. அதனால வந்து இது வந்து ரொம்ப முக்கியத்துவமாகவும் பார்க்கப்படும். சரிங்களா? ஸோ அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா துபாயில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது நடந்து ஒரு 2 வீக்ஸ், கரெக்டாக எக்ஸாக்ட்லி 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த கச்சா எண்ணெயை வந்து ரூபாயில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 142 ரோஹிங்கியா அகதிகளை காப்பாற்றி இந்திய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநா அகதிகள் நல அமைப்பு பாராட்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ரோஹிங்கியா அப்படின்ற இந்த அகதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியான்மரை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மியான்மர் அப்படின்ற இந்த இடத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ரோஹிங்கியா அகதிகள் அப்படின்றது தெரியணும். ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 2017 அந்த நாட்டில் இருக்க இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து வெளியே அனுப்பிடுச்சு. ஸோ இதனால இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா
வங்காளதேசம்க்கு வந்து புலம்பெயர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல காப்பாத்தின அந்த 142 ரொஹிங்கியா முஸ்லிம்ஸையும் வந்து காப்பாத்தின இந்திய அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநா அகதிகள் நல அமைப்பு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். நமக்கு இங்க கொஸ்டின் தேவையானது ரொஹிங்கியா முஸ்லிம்ஸ் எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மியான்மர் அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரி ரிஃப்யூஜஸ்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது புலம்பெயர்ந்த அகதிகளை தன்னோட நாட்டில் வந்து தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இந்தியா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஏற்பாடுகள் தீவிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க நடக்க போகுதுன்னா சென்னையில தான் நடக்க போகுது. ஜனவரி 7, 8 இந்த தேதிகள்ல. சரிங்களா? ஸோ எங்க நடக்க போகுதுன்னா சென்னை நந்தம்பாக்கம் உள்ள வர்த்தக மையம்ல தான் இது நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தேசிய ஸ்னூக்கர் ரஜத் கனேஜா சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வருண்குமார் இவங்க 2 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாம்பியன் பட்டம் வென்ற ரஜத் கனேஜா மற்றும் ரன்னர் வந்து பாத்தீங்கன்னா வருண்குமார். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த ரஜத் கனேஜா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருண்குமார் இவங்க 2 பேரும் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ தேசிய ஸ்னூக்கர் இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ஸோ நேற்று கூட நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்துருப்போம். ஆர்ச்சரியில அதாவது வில் வித்தையில வந்து ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு லேடிக்கு கை இருக்காது. அவங்க யாரு அப்படின்றத நம்ம நேற்று பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வெள்ள பாதிப்பு தூத்துக்குடியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு நடத்துறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ நமக்கு இங்க தெரிய வேண்டியது சென்னை ஃப்ளட்டுக்காக எந்த ஐஏஎஸோட தலைமையில வந்து குழு அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இது 2021 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அது யாரோட பேர்ல அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா திருப்புகழ் அப்படின்ற அவரோட பேர்ல தான் வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்ப இந்த திருப்புகழ் கமிட்டி வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சென்னை ஃப்ளட்டுக்கு எந்த ஐஏஎஸோட தலைமையில அந்த குழு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்புகழ் ஐஏஎஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தொழிலக உற்பத்தியில் 16 மாதங்கள் காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நல்ல செயல்பாடுல இருக்கு அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க எங்கேயாவது வந்து எக்கனாமில வந்து தேவைப்படுதுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஏர் இந்தியாவின் முதல் A350-900 விமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இந்த விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அகலமுடையது அப்படின்றதான் இந்த நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் இந்தியா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸ்ல ஜாயின் பண்ற ஒரு அகலமான ஒரு ஏரோப்ளைன் அப்படின்னா அது இந்த ஏரோப்ளைன் தான். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் A350-900 ரக விமானம் பிரான்சில் இருந்து தில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. அதிக அகலம் கொண்ட A350-900 ரக விமானம் இந்திய போக்குவரத்து நிறுவனம் ஒன்றில் இணைக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல் முறை அப்படின்னாலே அந்த நியூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நிலவின் சுற்றுப்பாதையில் ஜப்பான் விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் விண்கலத்தோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்லிம் SLIM ஸ்லிம் அப்படின்ற இந்த விண்கலம் தான். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது வந்து என்ன பேர் வந்து வச்சிருக்காங்க இந்த விண்கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவின் ஸ்னைப்பர் அதாவது தொலைவில் இருந்து துல்லியமாக சுடும் வீரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லிம் அந்த ஸ்லிம் விண்கலம். ஸோ அந்த நிலவின் ஸ்னிப்பர் அப்படின்னு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஸ்னிப்பர் கன்ஸ்னா வந்து போலீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதாவது தொலைவில் இருந்து துல்லியமா சுடுறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த விண்கலம் வந்து அங்க வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்த 5வது நாடா ஜப்பான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பொது பயன்பாட்டுக்கு சூரிய மின் உற்பத்தி திறன் 21% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொது பயன்பாடுனா ஜென்ரலா யூஸ் பண்றது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்காங்க 14.1% வந்து வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 10.3% வந்து பங்கு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து டோட்டலா 21% அதிகரிப்பு அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை பருவநிலை மாற்றம் பத்தி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல தான் முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா COP28 அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் உறுப்பினர்களின் மாநாடு வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா துபாய். ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இயர் COP29 வந்து யார் நடத்த போறாங்க அப்படின்னா அசர்பைஜான் பாகு. ஸோ பாகு அப்படின்றது அசர்பைஜானோட கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த நியூஸ். நேஷனல் நியூஸ். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டுதோறும் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த நியூஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம். குட் கவர்னன்ஸ் டேவா யாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களோட பர்த்டே. ஸோ இந்த போர்ட்டலும் நம்ம நேற்று பார்த்துருப்போம். IGOT அதாவது இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்றதான் இந்த IGOTக்கு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒருங்கிணைந்த அரசு இணையதள பயிற்சி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகி போர்ட்டல்ல எனது IGOT அப்படின்ற இந்த கூட்டு திட்டங்கள் நிர்வகிக்கும் திட்டங்கள் அப்படின்னு 3 புதிய அம்சங்களை வந்து அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மிஷன் கர்மயோகி போர்ட்டல் எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நியூஸ் நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உடான் விமான திட்டம். ஸோ உடான் விமான திட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா 2016. ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உடான் அப்படின்ற இந்த திட்டம் வந்து விமான நிலையங்களுக்கான திட்டம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த நியூஸ் நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் 15B விசாகப்பட்டினம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா INS மர்மகோவா. தேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த INS இம்பால். ஸோ இந்த INS இம்பால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டீல்த் ஃப்ரிகேட் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். நிதி ஆயோக் சமீபத்தில் வெளியிட்ட சீர்திருத்த குறியீட்டின்படி வேளாண் சந்தை சீர்திருத்தங்களில் முதல் இடத்தை பிடித்த இந்திய மாநிலம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவின் வரவிருக்கும் குடியரசு தின விழாவிற்கு எந்த நாட்டின் ஜனாதிபதி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ இமானுவல் மேக்ரான். ஸோ அவரோட பேரு. நெக்ஸ்ட் நியூஸ். FIH ஹாக்கி ஸ்டார் விருதுகள் 2023 ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான FIH வீரர் என்ற மதிப்புமிக்க பட்டத்தை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் சிங். நெக்ஸ்ட் நியூஸ். கிசான் திவஸ் என்று அழைக்கப்படும் தேசிய விவசாயிகள் தினம் 2023 எந்த தேதியில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23. ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். டிசம்பர் 23 யாரோட பர்த்டே வந்து நம்ம கிசான் திவஸா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங். சரிங்களா? அவரோட பர்த்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிசான் திவஸா கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் நியூஸ். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி எந்த நாட்டில் 1 மில்லியனுக்கும் அதிகமாக குழந்தைகள் தற்போது கடுமையான ஊட்டச்சத்து மற்றும் குறைபாடு நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ். கணித மேதை சீனிவாச ராமானுஜனின் புத்திசாலித்தனத்தை போற்றும் வகையில் தேசிய கணித தினத்தை எந்த தேதியில் நாடு அனுசரிக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. ஸோ இவரோட நாளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேஷனல் மேத்தமெட்டிஷியன் டே. நெக்ஸ்ட் நியூஸ். 6வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மற்றும் எக்ஸ்போ எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ். தான்சென் திருவிழா எந்த மாநிலத்தில் இருந்து நடத்தப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஸோ இந்த தான்சென் அப்படின்னாலே உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து தான்சென் அப்படின்ற ஒரு பொயட் வந்து இருப்பாரு. ஸோ இவரு எந்த கோட் பொயட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். தான்சென் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அவரை தான் ஞாபகம் வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். சரிங்களா? தான்சென் அப்படின்றது ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து மத்திய பிரதேசத்தில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் தபால் அலுவலக மசோதா 2023 ராஜ்யசபாவில் இருந்து நிறைவேற்றப்பட்டது. அது எந்த சட்டத்திற்கு பதிலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தபால் அலுவலக சட்டம் 1898. நெக்ஸ்ட் நியூஸ். தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது 2023க்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகரன். ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் தான் ராஜசேகரன். சப்போஸ் இவரோட புனை பேர் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படின்னா அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவி பாரதி. ஸோ தேவி பாரதி அப்படின்றது மேல் தான். ஸோ ஃபீமேல்னு நினச்சிக்காதீங்க. ராஜசேகரன் தான் ஒரிஜினல் நேம். அவரோட புனை பெயர் கதையில வந்து எழுதுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி பாரதி அப்படின்றது தான் அவரோட பேரு. ஸோ எந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா நீர்வழி படுவும் அப்படின்ற இந்த நூலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு இந்த வருஷம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.